காலித் இப்னு வலீதுடைய அண்ணன் வந்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் அவர் வர்றார். வந்து நபி கேட்டாங்க, நீங்க காலித் இப்னு வலீதுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், அவர் தான். அப்படியா, உன் தம்பி நல்லா இருக்காரா? காலித் இப்னு வலீத் நல்லா இருக்காரா? காலித் இப்னு வலீத் யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹுதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக, ஃபத்ஹ் மக்கால வந்தது எதிரியாக மட்டுமல்ல, ரசூலை கொலை செய்யணும் வந்தவர். நபி கேட்டாங்க, அவர் நல்லா இருக்காரா? எப்படி இருக்கார்? அவரை கேட்டதா சொல்லு. அவரே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். நான் நல்லதுதானே சொல்றேன் மக்களுக்கு, நான் ஒன்னும் தப்பு சொல்லலையே, நல்லதுதானே சொல்றேன். அவரை கேட்டதா சொல்லுங்க, அவருக்காக நான் துவா செய்தா சொல்லுங்க. அண்ணன் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் தம்பியை பாக்குறாரு. பார்த்து ரசூலுல்லாஹ் அவங்களை கேட்டாங்க. சல்லல்லாஹு என்ன கேட்டாங்களா? அவன் உங்களை தான் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? வருத்தப்பட்டாங்க, உங்களுக்காக துவா செஞ்சாங்க. அழுதாரு, அழுதுட்டு அப்படியே வெளியே ஓடியாரு. யா ரசூலல்லாஹ் என்ன மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ். வந்தாரு, ரசூலுடைய கையை பிடிச்சாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமாத்துல் இஸ்லாம் வந்துட்டாங்க. நாங்க சொந்த பிள்ளையும் மன்னிக்க மாட்டேங்கிறோம், கட்டின புருஷனை மன்னிக்க மாட்டேங்கிறோம், கட்டின மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறோம், பெத்த அத்தாவை மன்னிக்க மாட்டேங்கிறோம், கூட பிறந்த சகோதரர்களை மன்னிக்க மாட்டேங்கிறோம்.